ஐயா சாம்ப சிவ சங்கரா சாம்ப சிவ சங்கரா சம்போ மகாதேவா ஐயா சாம்ப சிவ சங்கரா சாம்ப சிவ சங்கரா சம்போ மகாதேவா உன் நடனத்தை காணவே பாடி வந்தோம் தேவனே நலம் பெற அருளேவா ஓம் தில்லை நடராஜனே தில்லை நடராஜனே ஓம் தில்லை நடராஜனே சிதம்பர வாசனே சிவகாமினேசனேவா உன் நடனத்தை காணவே பாடி வந்தேன் தேவனே நலம் பெற அருளேவா ஓம் காளஹஸ்தீஸ்வரா உந்தன் புகழை கேட்கும் போதே தொல்லைகள் யாவும் தீருகின்றதே உந்தன் அன்பை உணரும் போதே தடைகள் யாவும் விலகுகின்றதே உந்தன் அன்பை உணரும் போதே வார்த்தைகள் இன்றி தடுமாறுதே உந்தன் அன்பை உணரும் போதே வார்த்தைகள் இன்றி தடுமாறுதே திருவடி நிழலில் வாழும் வாழ்க்கையை எண்ணி எண்ணியே ஏங்குதே காளஹஸ்தீஸ்வரா காளஹஸ்தீஸ்வரா ஞான குருநாதனே எங்கள் காளஹஸ்தீஸ்வரா காளஹஸ்தீஸ்வரா நாதனே எங்கள் காளஹஸ்தீஸ்வரா அன்பின் வழியில் தொடர்ந்து செல்ல மாற்றங்கள் மனதினில் நிகழ்த்துகின்றாயே அனுபவங்கள் பல தந்தே நீயும் பாடங்கள் அறிந்திட செய்கின்றாயே அநேக உருவில் அநேக இடத்தில் உபதேசம் தந்து வளர்க்கின்றாயே அநேக இடத்தில் அநேக உருவில் உபதேசம் தந்து வளர்க்கின்றாயே நடமாடும் தெய்வமாகவே வந்து நாளும் பொழுதும் காக்கின்றாயே காளஹஸ்தீஸ்வரா காளஹஸ்தீஸ்வரா ஞான குருநாதனே எங்கள் காளஹஸ்தீஸ்வரா 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 ஞான குருநாதனே எங்கள் காளஹஸ்தீஸ்வரா சிற்றம்பலம் ஆண்டவன் நம்ம மூலியமா எறும்புக்கு படி இழக்கிறார் இல்லையா ஒரு கடை வச்சிருக்கிறான் கஸ்டமர் மூலியமா நமக்கு படி இழக்கிறார் உண்மையா இல்லையா எறும்புக்கு நம்ம ஏதாவது கொஞ்சம் தானியமோ அரிசியோ போட்டாதான் அது சோறு இல்லையா அப்போ பிற உயிரினத்துல தாம இருக்கிறது தான் சைவம் பிற கஷ்டத்தை நம்ம கஷ்டமா எடுத்துக்கிறது தான் சைவம் இதுல நீங்க கறி சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதான்றதுலாம் நான் அதை பேசல அது உங்க டாபிக் அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் சொந்த விருப்பம் சொந்தமா நீங்க கிளம்பி போறீங்க அதனால அது உங்க விருப்பம் சரிங்களா சைவம்னா எல்லாருக்கும் அன்பு செலுத்துறது தான் சைவம் ஆங்காரமோ திமுறோ அடக்குமுறையோ ஒடுக்குதலோ இருக்கக்கூடாது நான் எல்லாம் உங்களை ஏன் இப்படி அமைதியா உட்கார வச்சிருக்கேன் தெரியுமா நான் உட்கார வைக்கலைங்க என்கிட்ட இருக்கிற அன்பு உங்களை உட்கார வச்சிருக்கேன் உரிமையா அன்பு எடுத்துக்கிறேன் ஆமாவா இல்லையா ஏன் நிக்கிறீங்க உட்காரீங்கன்னா அன்பின் பேரால உட்கார இல்லையா உண்மைதானே என்ன சொந்தமா சொந்தம் எல்லாரும் ஆண்டவனை சொந்தம் அந்த விதத்துல சொந்தம் அப்புறம் பூமியில வினையை துளைக்க வந்திருக்கிற அந்த விதத்துல சொந்தம் இல்லையா உண்மைதானே பக்கத்துல இருக்கிற மாதிரி காமெடி பண்ணிக்கிறது ரெடி கொஞ்சம் முடியுமா சும்மார்களும் சைவ திருமுறையை நம்மளாம் ஏத்துக்கிறதுக்கு வல்லமை கொடுத்தாங்க நம்மளாம் சைவ திருமுறையை ஒத்துக்கிட்டு ஏத்துக்கிட்டு அதுக்குள்ள நுழையறதுக்கு அவங்க 63 பேரும் தொடாம அவ்வளவு சீக்கிரம் நுழைய முடியாது அப்படியே வந்து நேர்லயே அருள் பண்ணாருன்னா அதெல்லாம் போய் அவங்க கதை கேட்டு அருள் பண்ணிட்டாரு நீயே உணர்வு மனுஷனா ஆகப்பட்டு எல்லாரும் உணர்வும் அந்த மாதிரி அவங்க 63 பேரு கதையும் அப்பேற்பட்ட கதை ஒரே ஒரு கதை தான் முன்ன சொன்னேன் கொண்டாட்டிய கேட்டாரு கொடுத்தாரு அது ஒரு ஆள் கதை தான் அந்த மாதிரி 1000 சோதனையை தாண்டி வந்தாங்க அது 63 பேரும் அதுல மிக முக்கியமானவர்கள் அந்த 63 பேர்ல ஒரு 3 பேரு அந்த 63 பேர் அல்லாத ஒரு ஆள் மொத்தம் 4 பேர் அவங்கதான் இந்த சைவ திருமுறைக்கு 4 தூண் ஒரு தூண் எல்லாம் கூட போட்டா என்ன ஆயிடும் ஒரு பக்கமா கீழே விழுந்துடும் 4 தூண் இருந்தாதான் நிக்கும் அந்த மாதிரி 4 தூண்
தூண்ல வந்து 4 தூண்ல எது பெருசுன்னு சொல்ல முடியுமா? இது ரொம்ப முக்கியமான தூண், கிழக்கு பக்கம் சனி மூலையில இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? 4மே முக்கியம் அந்த பந்தலுக்கு. இதுல யார் பெரியவங்க யார் சின்னவங்க இல்லை, ஆனா 4ம் 4 திசையில இருக்கும் இல்லையா? அதுல வித்தியாசம் இருக்குல்ல. 4ம் ஒண்ணு கிடையாது. அது அந்த மூலையில இருக்குது, இந்த மூலையில இருக்குது, இங்க இருக்குது, இங்க இருக்குது. அப்ப 4 திசையில இருக்கிறது தான் வித்தியாசமே. கிழக்குல இருக்கிறது கிழக்குல இருக்கிறது தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி 4 பேர் இருக்கிறாங்க. அதுல முதல்ல நம்ம எல்லாம் போற்றப்பட வேண்டிய ஆள் அடியாரோட கருத்து. நம்ம எல்லாரும் வணங்க வேண்டிய ஆள் முதல்ல நம்ம சொல்லிக்கலாம். முதல்ல நம்ம 4 பேர்ல முதல்ல வயதில் மூப்புடைய ஆள் அப்பர் சுவாமிகள். அப்பர் சாமிகளை முதல்ல நம்ம சொல்லுவோம். அப்பர் சாமிகள் வந்து 81 வயசு வாழ்ந்தார். 81 வயசு வரையும் வாழ்ந்தாரு. தனது வாழ்க்கையில 35-40 வயசு வரையும் வேற ஒரு சமயத்துல வேத்து சமயத்துல இருந்தார். அதுக்கப்புறம் தான் எந்த சமயத்துக்கு வந்தாரு? சைவ சமயத்துக்கு வந்தார். சரிங்களா? 81 வயசு வரையும் வாழ்ந்தார். ரெண்டாவது 81 வயசு அப்படியே மாற்றி போட்டா 18 இல்லையா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 18 வருஷம் வாழ்ந்தார். 81 வயசு திருப்பி போட்டா 18. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 18 வயசு வரையும் வாழ்ந்தார். அவர் என்னன்னு சொன்னாரு? கடவுள் என் ஃப்ரெண்ட், அவனை எங்க கூப்பிட்டாலும் வருவான், செட்ட பாக்கெட்டுக்குள்ள இருக்கிறான், கேட்டது கொடுப்பான் காசு அப்படின்னு சுந்தரமூர்த்தியே நண்பன் சொன்னார். ஆனா அப்பர் சாமிகள் அவர் என்னோட எஜமானன்னு சொன்னார். எஜமானன்னா என்ன? ஒரு ஓனர், நான் வேலைக்காரன். அவர் என்ன வேலை சொல்றாரு அதை செஞ்சுட்டு திரும்ப கூட பேசாம ஏன் இப்படி பண்றேன்னு கேள்வி கேட்காம இருக்கக்கூடிய அடிமை நான்னு சொன்னாரு. அது அப்பர் சாமிகள். இவர் என்ன சொல்றாரு? நீ என்ன வேணாலும் கேட்கலாம், கொடுக்கலையா சண்டை கூட போடலாம் அவர்கிட்டன்னு சொன்னவரு சுந்தரமூர்த்தி. அதுக்கப்புறம் ஞான சம்பந்தர் குட்டி பையன், அவர் தான் இருக்கிறதுலே வயசு ரொம்ப கம்மி, 16 வருஷம் மட்டுமே பூமியில வாழ்ந்த அவரு ஆள். அவருக்கு என்ன வயசு? 16 வயசு. அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் 16 2ஆல பெருக்குன்னா 32 வயசு மாணிக்க வாசகருக்கு. 32வது வயசுல இறைவனை சேர்ந்தார். 16 × 2 32 வயசு வரை மட்டுமே வாழ்ந்தார் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் ஞான சம்பந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? கடவுள் எங்க அப்பா, நான் அவரோட புள்ள. எங்க அப்பா கிட்ட இருந்து நான் எதை வேணாலும் வாங்கிக்குவேன், யாருக்கு வேணாலும் வாங்கி கொடுப்பேன். நான் கேட்டேன், எங்க அப்பா தருவாரு அப்படின்னு சொல்றேன். அது பிடிக்கலையா? இதெல்லாம் போலாம். 2 பிடிக்கல, வடா போடாம பிடிக்கலையா? அப்பான்னு சொல்லுங்க. மாணிக்க வாசகர் என்ன சொன்னாரு? கடவுள் எங்க, நம்ம லோக்கல் பாஷையில் சொல்ல கடவுள் எங்க ஆளு. என்னது? கடவுளை நான் காதலிக்கிறேன், அவன் காதலன், நான் காதலின்னு சொன்னார். வித்தியாசமா இருக்குல்ல? அப்பயே வித்தியாசமா லவ் பண்ணிருக்காரு ஆண்டவன். கடவுளை ஆணாகவும் தன்னை ஒரு பெண்ணாகவும் பாவித்து கடவுளை நான் விரும்புகிறேன், அவன் என் காதலன். என்ன அழ வைப்பான், கஷ்டப்படுத்துவான், ஆனா என்ன பண்ண மாட்டான், கைவிட மாட்டான். எப்படினாலும் கடைசியில் என்கிட்ட வந்துருவான்னு நம்பிக்கையா இருந்தாரு. அவர் அழுது புலம்பியதே திருவாசகம். அவர் அழுது புலம்பியது ஐயா எல்லாரும் புலம்பிக்கிட்டு வருத்ததாப்பட்டீங்க. அவர் எல்லாரும் மதிக்கக்கூடிய இருக்கிற அத்தனை திருமுறைகளையே சிறந்த திருமுறை திருவாசகம். நான் சொல்லல, இத வேற்று மதத்தினரெல்லாம் ஒத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட நூல்ல முதல் வரி நம சிவாய வாழ்கன்னு எடுத்து அவர் பாடினாரு. இதை சொல்லிட்டு பாடினார்னா இப்ப உருக்கமா கேட்டு இல்லையா? இதை சொல்லாம அவர் பாட்டு கடகட்டு எடுத்து பாட்டாரு. அப்படியாப்பட்ட நூலை நீங்க கேட்கலையேனால அடியாருக்கு வந்த கோபம். அதுக்காக வருத்தப்படக்கூடாது. அவருக்காக நான் நிக்கிறேங்க. தெரியாத வார்த்தை என்ன? அவருக்காக நான் நிக்கிறேன். அப்பேற்பட்ட நூல் அது. பாட்டுல என்னமா வரும்? திருவாசகத்தை ஏமா அப்படி தூக்கி பேசுறீங்க? எல்லா நூலும் கடவுளுக்காக நம்ம பாடுறது. பித்தா திரைசூடி அப்படின்னு சுந்தரர் பாடினாரு. சொத்துடை ஏதியன் சோதியானவன் அப்பர் சுவாமிகள் பாடினாரு. என்ன ஞான சம்பந்தம் இந்த பாட்டு எல்லாம் அவரை நோக்கி பாடினாங்க. கடவுளை நோக்கி தான் இவங்க எல்லாம் பாடினாங்க. கடவுள் நமக்காக எழுதி கொடுத்தது தான் திருவாசகம். கடவுள் எழுதி கொடுத்தாரம்மா? ஆமா, கடவுளே தன் கையால வந்து எழுதி கொடுத்த நூல் திருவாசகம். எல்லா திருமுறைகள்லயும் 1,20,000 பாடல்கள் மொத்தம். அத்தனை திருமுறைகளையும் நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது வெறும் 8000 சில்லர் தான். வெறும் 8000 சில்லர் நூல்ல இந்த திருவாசகத்துல மட்டும் ஒரே ஒரு வரி கூட அழியாம நமக்கு கிடைச்சு. திருவாசகத்தில் ஒரு வரி கூட அழியாம நமக்கு கிடைச்சது. என்ன காரணம் தெரியுமா? அதான் எம்பெருமானோட
அருள். எழுதுறது யாரு? எழுதுனவன் கரெக்டா வச்சுட்டு போனா அதனால கிடைச்சிச்சு. மிச்சம்லாம் என்னமாச்சு? எல்லாம் தில்லையில வச்சிருந்தாங்க. நமக்கு தெரியாத அருமையும் பெருமையும் இந்த கரையானுக்கும் நெருப்புக்கும் தண்ணிக்கும் தெரிஞ்சு அது சாப்பிட்டு மிச்சம் கொடுத்தது நம்ம கிட்ட ஒரு 8000 பாட்டுக்கு. இந்த 8000 பாட்டையும் இவ்வளவு புழுத்தா படிச்சவன் யாரும் இல்லை. மிஞ்சு போனா ஒரு 300 வரைக்கும் தொட்டிருப்பான். சரிங்களா? கரையானும் தண்ணி அடிச்சுங்க அப்படின்னா என்ன? செல்லரிச்சு போயிடுச்சு. தண்ணியில கொஞ்சம் அழிஞ்சிச்சு, நெருப்பால கொஞ்சம் அழிஞ்சிச்சு, கரையான் சாப்பிட்டு கொஞ்சம் அழிஞ்சிச்சு, மிச்சம் நமக்கு கிடைச்சது. அதான் வச்சுக்கோங்க. ஆனா அந்த திருவாசகத்துல மட்டும் ஒரு வரி கூட அழியாம நமக்கு கிடைச்ச நூல் திருவாசகம். திருவாசகத்தை மாணிக்க வாசகர் சொல்ல எம்பெருமான் உட்காந்து எழுதினார். எழுதிட்டு அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் கையெழுத்து கடைசியில கையெழுத்து போட்டுக்கிறார். இன்னும் இருக்குதாமா அந்த நூல்ல இருக்கு. இன்னும் பத்திரமா பாண்டிச்சேரியில ஒரு வீட்டுல எம்பெருமான் திருக்கையால் எழுதிய நூலை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் தான் அந்த நூலை வெளியெடுத்துருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரே முறை சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் வெளியே எடுத்து பூஜை பண்ணிட்டு உள்ள வச்சிருவாங்க. நம்ம கேட்கிறோம், அது பேசுற பாக்கியமாவது நமக்கு கிடைச்சிச்சு, அதை கேட்கிற பாக்கியமாவது உங்களுக்கு கிடைச்சிச்சு. வருஷத்துக்கு ஒரே முறை தான் வெளியே எடுக்கிறாங்க அந்த திருவாசகத்தை. நான் சொல்றது அச்சிடப்பட்ட திருவாசகம் இல்ல, எம்பெருமான் திருக்கையால எழுதப்பட்ட அந்த ஓலைச்சுவடியை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். பாண்டிச்சேரியில் இருக்குது. எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா அந்த தெருவுக்கு போய் பாருங்க. கேட்டா சொல்லுவாங்க. அந்த பொட்டிக்குள்ள இருக்குது. பொட்டி மட்டும் தான் காட்டுவாங்க. இன்னைக்கு போய் இந்த ஓலையே பார்த்துக்கலாம். ஆண்டவன் அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதியதுன்னு கையெழுத்தே பார்த்துக்கலாம். நம்ம அது இது பண்ணிருக்காரு. அதனால இது ஒண்ணு தப்பு. ஆனா தெரிஞ்சுது எப்பயாவது வாய்ப்பு இருந்தா அந்த பொட்டியாவது போய் பார்த்துக்குவாங்க. எல்லாம் திருந்து மோட்சமாவது கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி 4 பேர் 4 வழி சொன்னாங்க. ஒரு ஆள் என்ன சொன்னாருன்னா, கடவுள் எங்க அப்பா, ஒன்னொருத்தர் என் ஃப்ரெண்ட், அவன் கூப்பிட்டா வருவான், காசு கேட்டா கொடுப்பான், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன், இன்னொரு பொண்ணு கூட கேட்டா கல்யாணம் பண்ணி வச்சான் அப்படின்னு சொன்னார். இன்னொரு ஆளு நான் காதலி, அவன் காதலி. அது சன்மார்கன்னு பேரு. சன்மார்கன்னா நம்ம கூட வாழ்றார் ஆண்டவன் சொல்றாரு. நான் காதலன், பெருமான் அவர் காதலன், நான் காதலி. ஒரு தெரியுமா, இறைவனை ஈஸியா அடைய முடியல, நிலையே நிறுத்த முடியல, சிவபெருமானை நெருங்கவே முடியல, அவரை நினைக்கவே முடியல அப்படின்னா ஆண்களாக இருந்தால் தன்னை ஒரு பெண்ணா பாவிச்சுக்கங்க. ஒரு பெண் ஆண்டவனை என்னென்னலாம் பண்ணுவா தெரியுமா? அலங்காரம் பண்ணுவா, மீசை வச்சு பாப்பா, கண்ணு வச்சு பாக்குவா, எல்லாம் பண்ணுவா. அவளுக்கு அவன் ஆம்பளை, அதனால ஒரு அட்டாச்மெண்ட் சீக்கிரம் வந்துடும். இந்த ஆணுக்கு வரது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால உங்களை ஒரு பெண்ணாவ பாவிச்சு ஆண்டவனை ஒரு ஆணா பாவிச்சுன்னா உடனே செஞ்சு ஒரே லைன்ல எப்பவுமே இருக்கலாம், விலகாம இருக்கலாம். சரிங்களா? உங்களை ஒரு பெண்ணா பாவிச்சுக்கங்க, ஆண்டவனை ஆணா பாவிச்சு. பெண்களுக்கெல்லாம் ஈஸியா வந்துடும். அவங்களுக்கு நான் சொல்றேன், ஈஸியா ஆண்டவனை நெஞ்சில் நிலைநிறுத்துறதுக்காக அப்படி நினைச்சு பாருங்க. கூப்பிட்ட உடனே வருவாரு பாய், கூப்பிட்ட உடனெல்லாம் வருவாரு பாயோட பாய். சரிங்களா? இப்போ அந்த 4 பேர்ல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? 4 பேருமே வினை செய்ததால பிறந்தாங்களா? எல்லாம் பூமியில பிறந்தாங்கல்ல, முன்ன சொன்னியே வினையாலதான் பிறப்பாங்கன்னு. இவங்க எல்லாம் வினை செஞ்சாங்களான்னு கேட்கணும்ல. நீங்க கேள்வி கேட்கறாங்கதான் தொலைச்சிட்டு பண்ணாங்க. என்ன வினையாலதான் இவங்க பிறந்தாங்களாமா? 4 பேரும் பூமியில பிறந்தாங்கல்ல, வினை செஞ்சுட்டு தான் பிறந்தாங்க. பூமியில பிறந்தாலே வினைன்னு சொன்னல. இவங்க 4 பேரும் வினை செய்தார்களா இல்லையா? நீங்களே யோசிச்சு நல்ல முடிவு. நானே கொஞ்சம் நீங்களே ஏதாவது யோசிச்சு வித்தியாசம் வேலை கொடுங்க. வினை செய்திருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா செய்தாங்க. ஆமா, வினை இல்லதான் இங்க பிறவி கிடையாது தெரியுமில்ல. ஆண்டவனே அனுப்பப்பட்ட ஆளா கூட இருக்கட்டும், திருவாசகத்தையே எழுதிய மாணிக்க வாசகரா கூட இருக்கட்டும், வினையினால் தான் பிறந்தார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். சரிம்மா, வினையினால் பிறந்தார். வினை இல்லாம யாராவது பிறந்தாங்களா? அதை சொல்லுமா முதல்ல. அதையும் கேளு ராஜாஜி. வினை இல்லாம யாராவது பிறந்தாங்களா? ஒரே ஒரு ஆள் பிறந்தாங்க. ராஜாஜி ஒரே ஒரு ஆடியில் அமைதியா அவர் திருவடியை சேர்ந்த ஒரு ஆன்மா வினை இல்லாம பூமிக்கு பிறந்து வந்துச்சு. புரிஞ்சா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சா? வினை இல்லாம பிறந்துச்சு. யார் தெரியுமா? ஞான சம்பந்தர். 4வரில் ஒருவரான ஞான சம்பந்தர் எந்த வினையும் செய்யா, பாவம் யாவது போதுந்தா சாமினி இறைவன் திருவடியில் எந்நேரம் அமைதியா இருந்த ஒரு ஆன்மா அதை பூமிக்கு அனுப்பினார், ஏவினார் எம்பெருமான். எதற்காக? இந்த சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்காக.
சைவத்தை தமிழ்நாட்டிலயா இந்தியாவிலயா உலகமெங்கும் பரவ செய்யடா போடா நினைக்கிட்டாரு. அதனால்தான் இணை இல்லாத பிறந்தனால வினை இல்லாத பிறந்தோம் அழுகுமா? நம்ம எல்லாம் வினையோட பிறந்தோம், வினையோட நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் அழலாம், நம்ம அதனாவே தப்பு பண்ணிருக்கிறோம். அதனால அழு வரும், துன்பு வரும், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், எல்லாம் வரும். வினை இல்லாத பிறந்த ஞான சம்பந்தர் ஏன் அழுகும்? அழுதாரா இல்லையா? இப்ப சொல்ல ஒரே ஒரு முறை அழுதாரு. ஆமா ராஜாஜி ஒரே முறை அழுந்தாரு. எதுக்கு? அம்மா கிட்ட பால் குடிக்கிறதுக்காகவும் தான் இருக்கிறேன் வந்துட்டேன் அப்படின்னு உலகத்துக்கு ஞான சம்பந்தம் ஒருத்தர் இருக்கிறான்னு காமிக்கிறதுக்காக ஒரே முறை சிவகங்கையில சீர்காழியில குளக்கரையில அழுதாரு. ஒரே முறை அழுதாரு. அம்மா வந்து பால் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே அவர் அழுததா சரித்திரமே இல்லை. ஏன்? வினை. அதனால வினை இருக்குது நம்ம. அதனால என்ன பண்றோம்? டெய்லியும் தனியா கூட போய் அழுதுக்கிறோம். நம்ம தனியா கூட போய் அழுதுகிற மாதிரி உங்க எதுல எல்லாம் அழுதுட்டுன்னா அந்த பொண்ணே அழுதுச்சுன்னா புதி சொல்லுதுன்னு நினைச்சிருவீங்களா? தனியா கூட அழுதுகிறேன், அழுறேன். வினை இருக்குது அதனால அழுறேன். அவருக்கு வினை இல்லை அதனால அம்மா பால் கொடுத்ததோட கடைசி தான் ஞான சம்பந்தர் இந்த சைவ சமயத்தை நிலைநாட்டுறதுக்காக பிறந்திருக்கிறேன்னு நிரூபிக்கிறதுக்காக மட்டும் ஒரே ஒரு அழுதார். அதுக்கப்புறம் எம்பெருமான பாடுறாரு. தோளுடைய இசைவேன் தூவெண்மதி சுட்டி காட்டுடைய கொடி பிடிச்சி எல்லாம் பாடினாரு. அதான் முதல் பாட்டு அவர் பாடணும். அதுதான் தேவாரத்திலே முதல் பாட்டு. சரிங்களா? அதெல்லாம் பாடினார்ல, தட்டி தட்டி பாடுவாராம். யாரு தட்டி தட்டி பாடு கும்பெருமானம் ஒரே வந்தாடா இல்லாத போறோம். இவனுக்கு எதுக்கு காயம்? மகனுக்கு கூட என்ன ஆயிடுச்சா? புண்ணாயிடுச்சுன்னு தாளம் கொடுத்துருக்காரு. நமக்கு என்ன பண்ணுது? இவ்வளவு நேரம் கட்சி பேசுறேன்னு சிக்கிறனே தண்ணி குடுத்துட்டாரு. சொல்ல போறேன், எனக்கு என்ன சொல்ல போறேன். போகாதீங்க, தண்ணி அடிச்சு எழுப்பும். தூக்கெல்லாம் வறுமையா வராம எப்படி இருக்கும்? நேற்று வரையும் தூங்கி இந்த விஷயத்துக்கு விட முடியுமா? முடியாது. நான் ஒத்துக்கிறேன். காலை சிஸ்டர் ரொம்ப நம்பிக்கை தூங்க வைக்க மாட்டாரு. சரியா? வினை இல்லாம பிறந்தவரை பார்த்துட்டு வினையோட பிறந்தவர் அப்பர் சுவாமி 81 வயசு வாழ்ந்தார். என்ன அதுக்கு முன்னாடி பிறவில அவர் என்ன வினை செஞ்சாரு பேசணும். ஒரு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி யாராலையும் சொல்ல முடியாது. ஆண்டவனுக்கு வயசு இருந்தா எப்ப பிறந்தாருன்னு யாருக்கு தெரியும், எப்ப இறந்தாருன்னு யாருக்கு தெரியும். பிறக்கவில்லை, இறக்கவில்லை. அழிவு இல்லாதவன், ஆக்கமும் அளவும் இல்லாதவன். அளவு கூட இல்லை, உலக அளவுல மிஞ்சி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சொந்தக்காரன் ராவணன். இப்பெல்லாம் ராவணன் பசங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? சிவபக்தியில அவனை அடிச்சுக்கு இப்போ வரையும் யாருமே பிறக்கல. அப்பேற்பட்ட ராவணன். அந்த ராவணன் ஒரு சமயம் அவரோட புஷ்பக விமானத்தை எடுத்துக்கிட்டு அப்படி போறாரு. உலகம் எல்லா உலகத்துலயும் அவர் போயிட்டு வந்துருக்கிற ஆளு. அப்படி போகும்போது கைலாயத்தை கிராஸ் பண்றாரு. இதுதான் கைலாய மலை வச்சுட்டு இப்படி மேலேயே கிராஸ் பண்றாரு. நம்ம நந்தி பெருமாள் பார்க்கறாரு. என்னடா செய்யும்? அவர் தானே இந்த கோயில் காவலாளி. அவர் மீறி உள்ளாரால் உள்ள வர முடியுமா? வெளியில போயிட முடியுமா? அவர் கேட்கிறாரு, ராவணா சீக்கிரமான் வாழக்கூடிய மலடாய் ஒதுங்கி அப்படியே போடா அப்படின்னு சொல்லி ராவணன் குரங்கு மேல அட்வைஸ் பண்ண குரங்கு மாதிரி மூஞ்சி. நந்தி பெருமானை பார்த்து குரங்குன்னு சொன்ன ஒரே முட்டா பையன் இந்த ராவணன். குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு என்னை இப்படி போன்னு சொல்றியா? அப்படிலாம் போக முடியாதுடா, இப்படிதான் போவேன் அப்படிங்கிறான். ஏன்னா என்னையா குரங்குன்ற? குரங்காலேயே உன் நாடு அழிஞ்சு போட்டுதான் சாபம் வாங்கிட்டான். முதல்ல வாங்கிட்டான். குரங்காலேயே நாடு நகரம் எல்லாம் அழிஞ்சு வாழ போட்டு சாப்பிட்டு டென்ஷன்ல கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான். அப்புறம் இந்த மலை எங்க இருக்கிறதுனால பிரச்சனை, ரொம்ப ஓவரா ஆடுற ஆட்டம் போடுற, என்னையா சாப்பிட கொடுக்குற, இந்த மலையை கொண்டு போய் எவ்வூர்ல வச்சுக்கிறதா அப்படின்னு விமானத்துல இறங்கி நம்ம கைலாய மலையை பிடிச்சி தூக்குறாரு ராவணன். தூக்கின உடனே நம்மங்கிறாங்கல்ல இந்த ரூம்ல அந்த அம்மாவுக்கு பயம் வந்து, என்ன பூமி ஆடுது? பயம் வந்தா வேற எங்க போவா? நம்ம அவங்க கிட்டதான்
ஓடி போய் நின்றுட்டான். என்னன்னு தெரியலையா, அவன் தூக்கும் போது அதிர்ச்சி பாரு. அம்பாள் போய் எம்பெருமான அணைச்சிட்டான். எம்பெருமான அம்பாள் அணைக்கும் போது எம்பெருமான போய் அம்பாள் அணைக்கும் எம்பெருமான சம்ஹாரம் பண்ணுவாரா? திருவோட அருள் சேர்ந்துருச்சு. நல்லா திருவோட அருள் சேர்ந்த பிறகு அருளை தான் பண்ண முடியும். திரு மட்டும் இருந்தாதான் சம்ஹாரம் பண்ண முடியும். அருள் இருக்கும் போது என்ன பண்ண முடியும்? அருள்தான் பண்ண முடியும். திரு மட்டும் இருந்துச்சு முதல்ல தனியா, அம்மா தனியா இருந்தாங்க. இவன் தூக்கின உடனே அம்மா போய் பிடிச்சிட்டாங்க. திரும்ப அருள் ஒன்னா சேர்ந்ததுனால ராவணனை எம்பெருமானால சம்ஹாரம் பண்ண முடியாது. அதனால அருள் பண்ணினாலும் நான் கொஞ்சோண்டு நுனி வரல அப்படி வச்சாரு. அழுத்தவெல்லாம் இல்லைங்க, அவருக்கு என்ன அழுத்தணுமா? அந்த நுனி வரல, பெருவிரலோட நுனிய அப்படி வச்சாரு. கை உள்ள மாட்டிக்கிச்சு. இந்த வெறித்தனமான பக்தருக்கு கை உள்ள மாட்டிக்கிச்சு. அம்பாள் அடக்கவில்லை என்றால் ராவணன் கதை அன்றே முடிஞ்சிருக்கும். அப்ப கூட அம்பாள் அருள் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாரு, அப்ப கூட அருள் பண்ணிருக்கிறான். கெட்டவனுக்கு அருள் பண்ணிருக்கிறாங்க. என்ன அடுத்த ரவுண்ட் கதை சொல்லும் போது அங்க போயிருக்கோம். இங்கெல்லாம் என்ன கதை கேட்பேன். டேடி போய் குளிச்சுட்டு அவனால என்ன பண்ண முடியாது? சம்ஹாரம் பண்ண முடியாது. மழையே தூக்குறான்னா அவனுக்கு கண்ட துண்டமா ஏதோ பண்ணிருப்பாரு, எரிச்சிருப்பாரு. ஆனாலும் அருள் வந்து சேர்றதுனால அவர் வந்து சம்ஹாரம் பண்ற மைண்ட்ல இல்லை. அதனால அருள் பண்ணிட்டாரு. சமாதானம் இப்ப உள்ள மாட்டிருக்கிறான். இப்ப அவன் அனுப்பிட்டு காலை எடுத்து ரிலீஸ் பண்ணாதானே அப்படியே போட்டாரு. எவ்வளவு வருஷம் தெரியுமா? 50 லட்சம் ஆண்டுகள். 50 லட்சம் ஆண்டுகள். அது எத்தனை நாள் சேர்ந்தா ஒரு ஆண்டு அப்பெல்லாம் கணக்கு வேற, இப்ப கணக்கு வேற. 50 லட்சம் ஆண்டுகள் ராவணன் கையை உள்ள விட்டு ஆளாவனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆண்டவன் வந்தமாடு அவரெல்லாம் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. படடே அப்படின்னு விட்டுக்கிறாரு. ஆனா இந்த கைலாய மலையில இங்க இருந்து முக்தி அடைஞ்ச ஜீவன்கள்லாம் அங்க போய் தவம் பண்ணுது இல்லையா? அந்த மாதிரி முனிவர்கள் எல்லாம் தவம் பண்ணுகிறாங்க அந்த கோபுரத்துல வச்சுக்கிறது. இவன் கீழே உட்காந்து ஆணு கத்தனா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமா இல்லையா? டென்ஷன் ஆயிட்டாங்க எல்லாம். கத்திக்கிட்டே இருக்கிறான். இருந்தாலும் கஷ்டப்பட்டு 50 லட்சம் ஆண்டுகள் பொறுத்து இருக்கிறாங்க ஐயா. கொடுத்துருங்க ஐயா. புரிஞ்சுங்களா? எவ்வளவு அழகா அருள் பண்ணாரு. நம்ம எல்லாரும் பார்க்கும்படி அருள் பண்ணாரு. இது அருள். இது வந்து ஆக்வாஜெல். இது வந்து அவர் கொடுத்தாரெல்லாம் பார்க்கக்கூடாது. இது ஆண்டவன் கொடுத்தாரு. தண்ணி இது உயிரை காப்பாத்துக்கிற இரவு இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு தாளம் கொடுத்தாரு, எனக்கு தண்ணி கொடுத்தாரு. அடுத்த தரம் சரி தாளம் கொடுத்தாரு, தட்டி தட்டி பாடி கொடுத்தாரு. இந்த ஊர்ல இருந்து நாங்கள் வந்து நர்த்தத்துக்கு போகணும். நான் என்ன தப்பு பண்ணா நடந்தா எனக்கு என்ன வலிக்கும்? அதனால பல்லக்கு கொடுத்தாரு. பெருமான் பல்லக்கு கொடுத்தாரு. கைலாயத்துல இருந்து முத்து வைரம் தங்கத்தால செய்யப்பட்ட பல்லக்கு. அதுலதான் யார் போவாரு? அந்த 3 வயசு குழந்தையான ஞான சம்பந்தர் போவார். அது மட்டுமா? பல்லக்கு தூக்குறதுக்கு ஆளும். பல்லக்கு சும்மா போகுமா? இங்கிருந்து நட்டத்துக்கு பல்லக்கு தூக்குற ஆள் தூக்கின்னு போய் இறக்கி விட்டுருவாங்க. அந்த ஊர்ல அந்த சிவபெருமான அங்க இருக்கிற கோயில பாடுவார். அவங்க ஒரே இடத்துல ஞான சம்பந்தர் உட்காந்துக்கிட்டு ஆண்டவனை கூட்டா போய் காட்சி கொடுக்க மாட்டாரா? ஏன் அவர் ஊரா போய் பாடினாரு? ஏன் தெரியுமா? வாங்கலாம், நான் வந்து பாடும் போதாவது உள்ள நுழைய சாமி கும்பிடுங்க. உங்க ஊர் சாமியை பாடிக்கிறேன். நான் இல்லாத போது நீங்க ஒரு வாட்டி பாடுங்களேன், ஆண்டவன் சந்தோஷப்படுவாருன்னு நம்மளை பாட சொல்றதுக்காக ஊரா போய் பாடினாரு. அப்பதான் இன்னைக்கு பாடுற ஒரு பாட்டை இல்லையா? அதனால ஞான சம்பந்தர் வினை இல்லாத பிறந்தாரு. பல்லக்கு முத்தாலம், பொன்னால் செய்யப்பட்ட தாளம், பொன்னால் ஆன பல்லக்கு, தூக்குறதுக்கு ஆளு, இதெல்லாம் கொடுத்தாரு. எதனால? வினை இல்ல, அதனால நோகாம இருக்கு. எவ்வளவு வினை செஞ்சு நோகும், நொந்து போகும், சாவும். யோசிச்சு நம்மளாம் ஏமாத்துறோம். பிள்ளைக்காக ஒரு நாளைக்கு நோகும். புள்ளன்றதே ஒரு நோகு தான். நம்மளை கேட்டா கிடக்கும் போதே வலிக்குது, அது வேற விஷயம். இந்த பிள்ளைக்காக தான் ரொம்ப நொந்து போகும். எல்லாமே வலிதான். ஆனா அவருக்குலாம் அந்த பிரச்சனை இல்லை. அழகா 16 வயசாச்சு கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி கூட்டினே போயிட்டாரு. சொர்க்கத்துக்கு போல, சிவலோகத்துக்கு போல.
புரியுதா? சிவ பதவி அடைஞ்சாரு. இருக்கிறதுலே சிறந்த பதவி கைலாய பதவி. அங்க போய் சிவ பதவி அடைஞ்சாரு. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. வினை இல்லாத பிறந்தது யாரு, வினையோட பிறந்தது யாரு? இந்த வினை இல்லாத பிறந்தவங்களை பற்றி டீட்டெயிலா இப்ப நம்ம பேசிருக்கோம். அது ஓரளவு புரிஞ்சிச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாடினாரு, திரும்ப போய் சேர்ந்தாரு. அதை அப்புறம் பேசுவோம். இந்த 3 பேர் வினை பண்ணி நிற்கிறாங்களே, நம்ம ஆளுங்க, நம்மளாட்டம், நம்ம ஆளுங்க, நம்ம சொந்தக்காரவங்க. நம்மளாம் எதுக்காக வந்துருக்குறோம்? வினையை கழிக்க வந்திருக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும். இந்த 3 பேர்ல நம்ம ஃப்ரெண்டுங்க. முதல் அப்பர் சாமிகள், வயது மூத்த 81 வயது உள்ள அப்பர் சாமிகளை பத்தி பேச போறோம். என்ன பார்ப்பாங்க கரெக்டா? அதனால ஒருத்தர் மட்டும் இறங்கி வந்தாரு. அவர் பேர் வாக்கீசர், வாக்கீச முனிவர். அவர் இறங்கி வந்து என்ன சொல்றாரு, ராவணா அறிவிக்க உனக்கு ஆணு கட்டிக்கிட்டு இருக்கிற, நாங்க எப்படி அதெல்லாம் தவம் பண்றது, நாங்க எப்படி அமைதியா இருக்குது, உன்னால அமைதியே போச்சு 50 வருஷமா, 50 லட்சம் வருஷமா, எவ்வளவு நாள் தான் நானும் பொறுமையா இருக்கிறது, எது கட்டிக்கிட்டு இருக்கிறேன்? இப்படி கத்துறதை விட்டு அவனை புகழ்ந்து பாடினா வந்துட போறான். ஐடியா பண்ணிட்டாரு. எப்படி அவனை புகழ்ந்து பாடினால் வந்துடுவான். தமிழால் வைதாரையும் திட்டினா கூட போதும். சுந்தரமூர்த்தி சாமிகள் திட்டினாரு, பைத்தியக்காரா நீ என்ன பைத்தியமாடா என் கல்யாணத்தை வந்து நிறுத்துற அப்படின்னு திட்டினாரு. அருள் பண்ணியா நேரிலே போய் காட்சி கொடுத்தாரு. எதுக்காக? தமிழ்ல திட்டணும். என்ன வஞ்சகம் பாருங்க. தமிழ்ல திட்டினா ஆண்டவன் அருள் பண்ணுவாரு. அவனை போய் நீ ஆணு கத்துனுங்கிற இந்த மாதிரி கத்துறதுக்கு பதிலு பாட்டு பாடுறா, ஆண்டவனை நோக்கி பாடல் பாடு. அது மூலியமா உனக்கு என்ன பண்ணுவாரு, நேரில் வந்து அருள் பண்ணுவாரு. அப்ப உனக்கு வேணும்னு கேட்டு வாங்கிக்கின்றாரு. எப்படி பாட முடியும்? கை 2 உள்ள இருக்குது, உள்ள இருக்கிற கையை மீதி கைக்குது இல்ல, அதுல ஒரு கைய பிச்சுடு, 10 தலைக்குது இல்ல, ஒரு தலையை பிச்சுடு, 2த்தையும் மீட்டு ஒரு தம்பூராம் பண்ணு. அதை நரம்பெல்லாம் எடுத்து தம்பூராம் பண்ணிட்டாரு. தலையை பிச்சு கையை பிச்சு. எவ்வளவு பெரிய வெறியான பக்தி பாருங்க. பண்ணுமா? இந்த ஜன்மமே முடிஞ்சாலும் பண்ண மாட்டான். அதனாலதான் ராவணன் இன்னைக்கு போற்றப்படுறாரு. அசுரன் தான், ஆனா பக்தியில அவன் அடிச்சுக்கிற ஆள் இல்லையப்பா. யாருக்குறாங்க இப்போ? கண்ணப்பர் மாதிரி அவருக்கு. அதுக்கப்புறம் கண்ணப்பர் தான். ராவணனுக்கு அப்புறம் அந்த வேலையை கண்ணப்பர் பண்ணாரு. கண்ணை நோண்டி கொடுத்தாரு நம்ம காலசிசுரனுக்காக. காலசிசுல அந்த மாதிரி தம்பூரான் மீட்டி பாட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஒரு பாட்டு ஒண்ணு யூடியூப்ல எல்லாம் ஃபேமஸா இருக்கு தெரியுமா? பொண்ணு எல்லாம் பாடுறாங்க, அந்த பாட்டு ராவணன் பாடுறாங்க. அதெல்லாம் இவங்க எல்லாம் யாரும் எழுதிடல. அதே நம்ம இவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி பாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது ராவனோட, சரிங்களா? அதை மீட்டி பாடுறாரு. பாடின உடனே ஆட்டம் வந்துச்சு. அவர் பாட்டுக்கு ஓடி வந்துருவாரு, குடுகுடுன்னு ஓடி வந்து பாட்டை கேட்ட உடனே ராவணா வந்துட்டா, அருள் தந்தோம்டா வரத்தை கேள்றான்ட்டார். அவரு ஈஸியா அவர்கிட்ட எல்லாம் வர வாங்கி அப்புறம் அவர் தலையிலே கை வச்சிருவாங்களே. அதனால வந்தாரு. அடி முதல்ல கையை ரிலீஸ் பண்ணியா, கையை முதல்ல ரிலீஸ் பண்ண ரொம்ப நாளா உள்ள மாட்டிருக்குது. கையை எடுத்து விட்டாரு. அவன் பாட்டுல மெச்சி, அந்த மாதிரி பாட்டு பண்ண யாருக்கு பிடிக்காது. அவர் பாராட்டி பாட்டுல மெச்சி ராவணன் எதையுமே கேட்கல, எம்பெருமானே கொடுத்துட்டாரு. கேட்கவே வேணாம், பாடிட்டு அவரே கொடுத்துருவாரு. என்னன்னு கொடுத்தாரு தெரியுமா? 50 லட்சம் ஆண்டுகள் இலங்கையை ஆட்சி பண்ணி போகணும். யாருக்குமே அளிக்காத 2 பேரும் தான் கொடுத்துருக்காரு பட்டம். யாருக்குமே அளிக்காத ஈஸ்வர பட்டத்தை கொடுத்தாரு. ராவணேஸ்வரன் பட்டம் கொடுத்தாரு. ஒரு வால் ஒண்ணு கொடுத்தாரு எம்பெருமான். அதை வாங்கிக்கிட்டு புஷ்ப விமானத்தை தான் போதுங்க சாமின்னு ராவணன் போய் ஆட்சி பண்றான். 50 லட்சம் ஆண்டுகள். எனக்கு அந்த கதை தெரியாதுமா, நான் சொல்ற கதை தான் எனக்கு தெரியும். ராவணன் வந்து அவன் ஊருக்கு போயிட்டாரு. எம்பெருமான் இப்ப நிக்கிறாரு. இதெல்லாம் ஐடியா பண்ணலாம். யார் ஐடியா கொடுத்தது? வாக்கீச முனிவர் வந்து வீரா எனக்கு ஐடியா கொடுத்தாரு. சாமி அது வந்து என்ன உன்னால அவன் என்னென்னலாம் பண்ண போறான் தெரியுமா? போய் நீ கொடுத்த ஐடியாவால புது யுகத்தையே உருவாக்க போறான்டா. கீழே போய் அவன் நானும் கொடுத்துட்டேன். உனக்கு இது தேவையா? கெட்டவனுக்கு வழி காமிச்சில்ல, போய் பிறந்து வா. வந்தா இங்க கைலாயத்துல வந்தா உன் வேலை என்ன அதை மட்டும் செய். நீ ஏன் புது வேலை பார்த்தா? உனக்கு அது வேலையா அப்படின்னு பிறக்க சொன்னாரு. அவர் தான் அப்பர் சாமி. இன்னைக்கு வந்து பிறந்தாரு. என்ன பிறந்தாரு தெரியுமா? 30 வருஷமா அங்கேயே போய் குடி கொண்டிருந்தாரு. வேற சமயத்துல போய் பிறந்து இந்த சமயத்துக்கு எதிராக கோழி பிடிக்கிற மாதிரி கொடுத்துட்டாரு பிறகு. நல்லா புரிஞ்சுது. ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப உங்க பாணின்னு பார்க்கும்போது நான் சிவனோட தீவிர பக்தர்னு உங்களுக்கு தெரியுது. சொல்ற ஒரு பேச்சு சொல்றேன். அப்போ கைலாயத்துக்கே போய் கைலாய பதவி அடைஞ்சிருக்கிறாரு. அவர் எவ்வளவு பக்தரா இருக்கும்.
அப்பேற்பட்டது எதிர்த்து கொடி பிடிக்கிற நிலைமையை கொடுத்துட்டார். புத்தரும் சமணர்களுக்காக சைவ சமயத்தை வெறுத்தார். அப்படி வந்து பிறந்தார் பூமியில. எங்க நம்ம விழுப்புரம் மாவட்டம் பக்கத்துல திருவாமூர் வந்து பிறக்கிறார். ஒரு வீட்டுல அக்காவுக்கு அப்புறம் தம்பியா ரெண்டாவது. அந்த வீட்டுல அவன் அக்கா நல்ல வயசு பொண்ணாயிட்டு 12 வயசானவங்களாம் கல்யாணம் பண்ணிடுவோம் இல்லையா? கல்யாணம் பண்ணும்போது திலகவதி அவங்க அக்கா திலகவதி தாயார் வந்து கல்யாணம் பண்ற வயசாகும் போது மாப்பிள்ளை பாக்குறாங்க. மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. அப்பெல்லாம் நிச்சயம் பண்ணிட்டு டைம் எடுத்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ அப்படி பண்ணும்போது நிச்சயம் பண்ண பிறகு ஒரு போருக்கு போறாரு. இப்படி மன்னர்கள் வீட்டில் தான் கொடுக்குறாங்க. திரும்பி வர்றதில்லை. நிச்சயம் பண்ண பிறகு இறந்து போயிடும். நிச்சயம் பண்ண பிறகு இறந்து போறது தெரிஞ்சு பொண்ணு வாழ்க்கை கேட்டுச்சுன்னு அப்பாவும் அம்மாவும் தள்ளி அக்காவும் தம்பி மட்டும் தான் நிற்கிறாங்க. அந்த அம்மா என்னைக்கு நிச்சயம் பண்ணாங்களோ அன்னைக்கு அவங்கள கணவனா நினைச்சிட்டாங்க. அதனால இனிமே இந்த பூ போட்டுலாம் அவங்க பிடிக்கல. அப்புறம் தன்னையும் மாய்ச்சிக்கலான்னு கூட ஒரு கட்டத்துல நினைக்கிறாங்க. ஆனவனும் தம்பி பார்க்குறாங்க சின்னவனா. இவனுக்காகவாது நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு தம்பிக்காக வாழ்றாங்க, வளர்க்குறாங்க. ஒரு 16-17 வயசானா 16 அப்பெல்லாம் சின்ன வயசுல பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்படி கல்யாணம் பண்ணும் அவர் கல்யாணம் பண்ணணும் முயற்சி பண்ணும்போது அவர் கல்யாணத்துல விருப்பம் சிவபக்தியில் இருக்கிறார். அப்போ சமண சமயத்துக்கு இதுக்கு வர்றது அங்க போய் தர்மசேனன் ஆயிடுறாரு. சமண சமயத்துக்கே தலைவர் ஆயிடுறாரு. சமண சமயத்துல இவர் தான் சீப். சொல்படிதான் சமண சமயத்தை எல்லாரும் பரப்புறாங்க. அங்க போய் அப்படிங்கிறாரு. அக்கா இந்த மாதிரி சிவன் கோயில் இருக்கிறாங்க அந்த ஊர்ல. டெய்லி போய் அவனுக்காக தான் நான் வந்தேன். அவன் உன்னையே பாடுவான்னு நினைச்சனேன், உன்னையே பேசுவான்னு நினைச்சனேன். அவனை கொண்டு போய் அந்த சமயத்துல வந்து பேசணும். காலைல வர்றது, கிளீன் பண்றது, க்ளீன் பண்றது, அதெல்லாம் அலங்காரம் பண்றது வேலையெல்லாம் அந்த அம்மா செய்யறாங்க. அந்த அம்மா கருவறை வரையும் போய் பூஜை பண்ணிக்கிறாங்க அந்த காலத்துல. திலகவதி அதனால 63 ஆயிரம் மதங்கள் அவங்களும் ஒரு ஆள் சரிங்களா? பூஜை பண்ணி கொடுத்தாங்க. கனவுல போய் அவன் ஏற்கனவே இந்த பிரிவில் இந்த மாதிரி வினையெல்லாம் பண்ணான். அதுக்குதான் அவனை அங்க வச்சிருக்கிறேன். நேரம் வரும்போது அவனை சூளை நோய் கொடுத்து நான் நாட்டுக்கொள்வேன்னு சொல்லிட்டேன். சூளை நோய் அப்ப சாமி. ஆனா வயிற்று வலி என்ன ஆகல, விட்ட பாடு இல்லை. ஏன்னா புடிச்சு வச்சுக்கிறது யாரு? பெருமாள். அதனால விட்ட பாடே இல்லை. ஒரு கட்டத்துல அவரு அக்கா சிந்தையில தோணுது. அப்ப கூட சிவபெருமான் நினைக்கிறாரு. அங்க போயிட்டு கூட இந்த காரணத்துக்காக தான் வந்துட்டேன், ஆனா என்ன உன்னை கும்பிடாதபடி பண்ணிட்டியே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நினைக்கிறாரு. ஆனா அவரை அவளால் நாட முடியல. நேரம் வந்துருச்சு. அக்கா கிட்ட போயிருந்தா என்னால சரி பண்ணிருப்பாளே, அங்க போயிருந்தா சரியாயிடுமே அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்து உங்களாட்ட ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்புறது. எங்க அக்கா வர சொல்லி அக்காட்ட வந்து சொல்றாங்க, நீங்க கோயிலை பெருக்கின்னு தெரியுங்க. உங்களாட்ட அதுதான் அம்மா பெருக்கின்னு பாருங்க யாருக்கு செய்யற வேலையை செய்றீங்க. திலகவதி